பிரபஞ்சத்தின் பேரொளிச் செய்தி உனக்கான காலக்கோடு மாறுகிறது. அன்பான பிரபஞ்சக் குழந்தைகளே, இந்த பதிவு எந்த வகையிலும் தற்செயலாக உங்கள் கவனத்திற்கு வரவில்லை. ஈர்ப்பு விதியின் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக இந்த பேரண்டம் யூனிவர்ஸ் உங்களுக்காகவே மிகச் சரியாக திட்டமிட்டு அனுப்பிய சமிக்ஞை இது. இதை தயவு செய்து சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டாம். பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றலை முழுமையாக ஈர்த்துக்கொள்ள இந்தச் செய்தியை முழுமையாக உள்வாங்குங்கள். உங்கள் ஆழ்மனதின் விருப்பத்தை பதிவு செய்து கருத்துப் பெட்டியில் பிரபஞ்சத்திற்கு நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸ் என பதிவிட்டு உங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்கள். மனமுடைந்து தவிக்கும் பலருக்கும் இது ஒரு மாபெரும் ஆற்றலாக அமைய இதனை அனைவருக்கும் பகிருங்கள். இப்போது பேரண்டம் உங்களுக்காக கூறும் அந்த ஆற்றல் மிகு வார்த்தைகளை கேட்போம். உடைந்து போன உனக்கான பிரபஞ்சத்தின் குரல். என் அன்பு உயிரே, உன் மனதின் அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்குச் சிதைந்து போய் ஒரு சோக கீதமாக மாறி ஒலிக்கிறது என்பதை இந்த பிரபஞ்சம் ஆழமாக உணர்கிறது. நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியின் ஆற்றலும் எல்லையற்ற இந்த விண்வெளியின் மையத்தை வந்து தொடுகிறது. இருள் சூழ்ந்த அறையில் யாரும் இல்லாத தனிமையில் நீ குமுறி குமுறி அழுவதையும், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த இருள் என்று பிரபஞ்சத்தை பார்த்து கேட்பதையும் நான் ஒவ்வொரு கணமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ யாரை உன் ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக, உன் மைய அச்சாக நினைத்தாயோ, அவர்கள் இன்று உன்னை எந்த காரணமும் இல்லாமல் சூனியத்தில் தவிக்க விட்டுச் சென்று விட்டார்களே என்ற வேதனை உன் ஆற்றலை உயிரோடு உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது. உன் அன்பில் எந்த பொய்யும் இல்லை. நீ வீசியது முற்றிலும் தூய்மையான நேர்மறை அதிர்வலைகள், பாசிட்டிவ் எனர்ஜி. நீ அவர்களிடம் உன் முழுமையான ஒளியை பகிர்ந்தாய். உன்னிடம் உள்ள அனைத்து ஆற்றலையும் அவர்களுக்காக தியாகம் செய்தாய். ஆனால் அவர்கள் உன்னை தேடி வந்ததற்கு காரணம் உன் மீதான உண்மையான ஈர்ப்பு அல்ல, அவர்களின் சுயநலத் தேவைகள் என்னும் வெற்றிடம். தங்களின் ஆற்றல் பசி தீரும் வரை உன்னை ஆசை வார்த்தைகள் கூறி ஒரு மின்கலனைப் போல பயன்படுத்திக் கொண்டார்கள். அந்த தேவை முடிந்த மறுகணமே உன்னை ஒரு சுமையாக நினைத்து தூக்கி எறிந்து விட்டார்கள். நீ செய்த ஒரே தவறு நிரந்தரமற்ற மனிதர்கள் மீது உன்னுடைய நிரந்தரமான ஆன்மாவை முழுமையாக பிணைத்துக் கொண்டதுதான். அவர்கள் விலகிச் செல்லும் போது உன்னிடம் ஒரு சிறு காரணத்தை கூடச் சொல்லாமல், உன் உணர்வுகளைப் பற்றி துளியும் கவலைப்படாமல் எவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டார்கள் என்பது இந்த பேரண்டத்தின் பதிவேட்டில் பதிவாகியுள்ளது. நீ இன்னும் அந்த பழைய காலக்கோட்டிலேயே டைம்லைன் சிக்கித் தவிக்கிறாய். என்றாவது ஒரு நாள் அவர்கள் மீண்டும் என்னை தேடி வருவார்கள். தாங்கள் வெளியிட்ட எதிர்மறை ஆற்றலை உணர்ந்து என்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். மீண்டும் பழையபடி நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் மீண்டும் பழையபடி இணையும் என்று காத்து கொண்டிருக்கிறாய். அவர்களின் குரலை கேட்கவும், அவர்களை ஒரு முறை பார்க்கவும் உன் ஆன்மா ஏங்கித் தவிக்கிறது. ஆனால் என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு பிரபஞ்ச உண்மையை சொல்லப் போகிறேன். நீ யாருக்காக உன் வாழ்க்கையையே அர்ப்பணித்துக் காத்திருக்கிறாயோ, அவர்கள் உன்னை தாண்டி வெகு தூரம் வேறு ஒரு பரிமாணத்திற்கு டிமென்ஷன் சென்று விட்டார்கள். அவர்களின் புதிய சுற்றுப்பாதையில் இப்போது நீ இல்லை, உனக்கான இடமும் அங்கு இல்லை. அவர்கள் தங்களின் புதிய பாதையை, புதிய மனிதர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு தங்கள் பயணத்தை தொடர்ந்து விட்டார்கள். இது அழிவல்ல, உன் பரிணாம வளர்ச்சியின் தொடக்கம். நீ படும் இந்த வேதனையும், நீ சிந்தும் இந்த கண்ணீரும் இந்த பேரண்டத்தின் ஆற்றலை ஆழமாகத் தொடுகிறது. ஆனால் இது உனக்கான ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியின் எவல்யூஷன் தொடக்கம். ஒரு மனிதனின் ஆற்றல் எப்படி இருக்கக்கூடாது என்பதையும், யாருக்கு எந்த அளவுக்கு உன் சக்தி வளத்தை, எனர்ஜி ரிசர்வ்ஸ் அளிக்க வேண்டும் என்பதையும் நீ கற்றுக்கொள்வதற்காகவே இந்தச் சூழ்நிலையை நான் உனக்கு அமைத்துக் கொடுத்தேன். உன்னை உருவாக்கிய இயற்கைக்கு உன்னை எப்படி பாதுகாக்க வேண்டும், எந்த பாதையில் வழிநடத்த வேண்டும் என்பது தெரியும். நீ ஒரு மாயையான ஈர்ப்பு விசையின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாய். அந்த மாயத்திரையை விலக்கி உனக்கு உண்மையை உணர்த்தவே அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இருளில் மூழ்கியிருக்கும் உன்னை ஒரு மாபெரும் ஒளிப்பாதைக்கு கொண்டு வருவதற்கான பிரபஞ்சத்தின் முதல் நடவடிக்கை இதுவே.
இந்த இருள் உன்னை அழிப்பதற்காக வந்த கருந்துளை, பிளாக் ஹோல் அல்ல. நீ ஒரு புதிய விண்மீனாக பிறப்பதற்கான நட்சத்திர நாற்றங்கால், நெபுலா என்பதை நீ உணர வேண்டும். உன்னைச் சுற்றி ஒரு பெரிய மாயை படர்ந்திருந்தது. அந்த மாயையில் நீ உன் அதிர்வலைகளை முழுமையாகத் தொலைத்து விட்டாய். உன் தனித்துவத்தை, உன் சுயமரியாதையை, உன் சந்தோஷத்தை, உன் எதிர்காலத்தை என அனைத்தையும் அந்தொருவருக்காகவே நீ அடகு வைத்து விட்டாய். அவர்கள் உன்னை விட்டுச் சென்றது உனக்கு கிடைத்த வீழ்ச்சியல்ல, அது பிரபஞ்சம் உனக்கு அளித்த மாபெரும் திசை மாற்றம், காஸ்மிக் ரீடைரக்ஷன். ஆம், நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்பதை உணர்த்த உன் கைகளை பிடித்து இழுத்து நிறுத்தியிருக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் இருந்திருந்தால் உன் தூய்மையான ஆற்றல் முழுமையாகச் சிதைக்கப்பட்டிருக்கும். விஷம் என்று தெரியாமல் நீ தேன் என்று நினைத்து அதை அருந்தப் போனாய். அந்த கோப்பையை இந்த பேரண்டம் தட்டிவிட்டது. அது இப்போது உனக்கு பெரு வலியை தரலாம், ஆனால் அதுவே உனக்கு நிலையான வாழ்வை மீட்டுத் தந்திருக்கிறது. நீ பிரபஞ்ச துகள்களால், ஸ்டார்டாஸ்ட், உருவாக்கப்பட்ட ஒரு விலைமதிப்பற்ற படைப்பு. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் உன்னை நான் எப்படி விட்டுவிடுவேன்? அவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை. உண்மையைச் சொல்லப்போனால் உன்னுடைய உயர்ந்த அதிர்வலைகளைத், ஹை ஃப்ரீக்வென்சி, தாங்கிக் கொள்ளும் தகுதி அவர்களுக்கு இல்லை என்பதே நிதர்சனம். உயர்ந்த ஒளியின் மதிப்பு அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். உன்னை ஒரு சாதாரண கல்லாக நினைத்து அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆனால் நீ எனக்கு தெரியும், ஒரு விலைமதிப்பற்ற வைரம் என்று. உன் மனதிற்குள் இப்போது எரியும் அந்த வலி உன்னை அழிக்கும் நெருப்பு அல்ல, அது உன்னை புனிதப்படுத்தும் ஆற்றல். இந்த உந்து சக்தியில் வெந்து நீ ஒரு தூய ஒளியாக பொலிவுடன் வெளியே வரப்போகிறாய். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் உன் கடந்த கால ஆற்றல் தடைகளை, எனர்ஜி பிளாக்வேஜஸ், கழுவிச் செல்கின்றன. இதுவரை நீ சுமந்த காயங்கள் அனைத்தும் உன்னை ஒரு புதிய மனிதராக உருமாற்றும் மாபெரும் சக்தியாக மாறப்போகிறது. பழைய தடைகளை உடைத்து வெளிவாய். இனி அவர்களை நினைத்து உன் விலை மதிப்பற்ற ஆற்றலை ஒரு துளி கூட நீ வீணாக்கக் கூடாது. உனக்காக ஒரு துளி கூட வருந்தாதவர்களுக்காக, உன் வேதனைகளை பார்த்து ரசிப்பவர்களுக்காக நீ ஏன் உன் பொன்னான வாழ்க்கையை வீணாக்க வேண்டும்? உன்னைச் சுற்றி எவ்வளவு அழகிய பிரபஞ்சம் விரிந்து கிடக்கிறது. உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் நீ அந்த ஒரு மனிதரைச் சுற்றியே உன் ஒட்டுமொத்த உலகத்தையும் சுருக்கிக் கொண்டாய். மனிதர்கள் என்பது வானில் கடந்து செல்லும் விண்கற்களைப் போல வருவார்கள், போவார்கள். ஆனால் உன் மீதான பிரபஞ்சத்தின் ஈர்ப்பும் உனக்குள்ளே இருக்கும் ஆன்ம பலமும் எல்லையற்ற வானம் போன்றது. அந்த எல்லையற்ற வானத்தை நோக்கி நீ விரிந்து பறக்க வேண்டும். உன் பரிணாம வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்த பெரும் சுமைகளை நான் இப்போது அறுத்து எறிந்து விட்டேன். வலிகளையும் வஞ்சகங்களையும் சுமந்து கொண்டு சுதந்திரமாக பறக்க முடியாது என்பதால்தான் அந்த போலியான ஈர்ப்பு விசையை உன்னிடமிருந்து பிரித்தேன். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் மனக்கதவுகளைத் திறந்து பிரபஞ்சத்தின் மாபெரும் ஓட்டத்திற்கு, யூனிவர்சல் ஃப்ளோ, உன்னை முழுமையாக அனுமதி. மனிதர்கள் உன்னை காயப்படுத்திய இடத்தில் நான் என் முடிவற்ற ஆற்றல் என்னும் பெருமருந்தை தடவக் காத்திருக்கிறேன். உன் வீழ்ச்சியை பார்த்துச் சிரித்தவர்கள் நீ விண்ணை முற்றும் அளவுக்கு உயரப் பறப்பதை பார்த்து வாய் அடைத்து வியக்கும் காலம் நெருங்கிவிட்டது. நீ இழந்த அனைத்தையும் விட பல மடங்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை உனக்காக இந்த பேரண்டம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்து நில். உன் கைகளை பிடித்து உன்னை ஒரு புதிய அதிர்வலைக்கு அழைத்துச் செல்ல பிரபஞ்சம் தயாராகிவிட்டது. அங்கே உனக்காக காத்திருக்கும் அந்த மாபெரும் திருப்பம் என்னவென்றால், உன்னை உண்மையாக நேசிக்கும், உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும், உன்னை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத, உன்னுடைய அதிர்வலைகளுக்கு முற்றிலும் ஒத்திசையும் மாபெரும் மகிழ்ச்சியான காலங்கள் உன்னை நோக்கி ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வசந்த காலம் வருவதற்கு முன்பாக மரங்கள் தங்களின் பழைய இலைகளை உதிர்த்துவிட்டு புதிய தளிர்களை விடுவதைப் போல உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வசந்தம் வீசுவதற்காகவே இந்த உதிர்வு நிகழ்ந்திருக்கிறது. உன்னை விட்டுச் சென்றவர்கள் உனக்கு ஒரு தற்காலிகமான வலியை தந்திருக்கலாம், ஆனால் பிரபஞ்சம் உனக்காக நிரந்தரமான ஒரு பேரானந்தத்தை பரிசளிக்க காத்திருக்கிறது. உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் சரியான கர்ம விதியின்படி
லா ஆஃப் கர்மா நியாயம் வழங்கப்படும். ஆனால் நீ அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையோ அவர்கள் மீது உள்ள கோபத்தையோ உன் மனதிற்குள் வளரவிடக்கூடாது. அந்த எதிர்மறை எண்ணங்கள் மீண்டும் உன்னை இருளில்தான் தள்ளும். அவர்களை இயற்கை விதியின் கணக்கில் விட்டுவிடு. அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் பிரபஞ்சம் சரியான நேரத்தில் எதிர்வினை ஆற்றும். நீ உன் முழு கவனத்தையும் உன் மன அமைதியின் மீதும் நான் உனக்கு காட்டப்போகும் புதிய வெளிச்சத்தின் மீதும் மட்டுமே வைக்க வேண்டும். உனக்கான புதிய சகாப்தம். உன் தகுதியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. உனக்குள் அளப்பரிய ஆற்றலும் எதையும் சாதித்துக் காட்டும் வைராக்கியமும் உறங்கிக் கிடக்கின்றன. அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான சரியான நேரம் இதுதான். இத்தனை நாட்களாக மற்றவர்களுக்காகவே சுழன்று பழகிய நீ இனி உனக்காகச் சுழலப் பழக வேண்டும். உன் சந்தோஷத்தின் சாவியை இன்னொருவர் கையில் கொடுத்துவிட்டு நீ கையேந்தி நின்ற காலம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையின் சிம்மாசனத்தில் நீதான் கம்பீரமாக அமரப்போகிறாய். இயற்கையின் மாபெரும் சக்தி உனக்கு துணையாக, உன் நிழலாக, உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னை வழிநடத்தும் ஒளியாக இருக்கும். உன்னை சுற்றியுள்ள உலகம் இப்போது உனக்கு சூனியமாகத் தெரியலாம். ஆனால் இந்த அமைதி ஒரு மாபெரும் புயலுக்கு முந்தைய அமைதி அல்ல. உன் வாழ்வில் வீசப்போகும் வசந்தத் தென்றலுக்கான அமைதி. உன்னை யார் ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் உன்னால் முடியாது என்று ஏளனம் செய்தார்களோ, அவர்கள் அனைவரும் வாய் அடைத்து வியந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை மிகப்பெரிய உச்சத்தை தொடப்போகிறது. கடந்த காலத்தை விடுவித்தல். இதற்கு நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் கடந்த காலத்தின் பிடியிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வதுதான். நடந்தவை அனைத்தும் உனக்கு கற்பிக்கப்பட்ட பாடங்கள் என்று நினைத்து முழுமையாக மறந்துவிடு. நேற்றைய குப்பைகளை இன்றைய வீட்டின் வரவேற்பறையில் வைத்து அழகு பார்க்கக்கூடாது. நன்றியுணர்வு. அந்த பழைய நினைவுகள் உன்னை துன்புறுத்த வரும்போதெல்லாம் கண்களை மூடி ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல். நான் உடனடியாக வந்து உன் மனக்காயங்களுக்கு அருமருந்தாக அமர்வேன். புதிய பாதைகள். உனக்கான புதிய பரிமாணக் கதவுகள் ஏற்கனவே திறக்கப்பட்டு விட்டன. நீ இதுவரை அறிந்திராத ஒரு புதிய பாதையில் மாபெரும் வெற்றிகளோடு உன் பயணம் தொடரப்போகிறது. அங்கு எந்த வஞ்சகமும் இருக்காது. எந்த துரோகமும் உன்னை தீண்டாது. தூய்மையான அன்பும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளும் நல்ல உள்ளங்களும் அங்கே உனக்காக காத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ ஆழமாக புரிந்து கொண்ட இந்த தருணத்தில் நீ எல்லையற்ற சுதந்திரத்தை அடைந்து விட்டாய். இனி உன்னை எந்த ஒரு மனிதராலும் எளிதாக காயப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன் இதயம் இப்போது பிரபஞ்சத்தின் முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறது. உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் அந்த புதிய பாதை எப்படிப்பட்டது என்றால், அது மலர்களால் தூவப்பட்ட பாதை அல்ல, ஆனால் உன் ஆன்மாவை முழுமையாக ஒளிரச் செய்யும் பேரொளியின் பாதை. அங்கே நீ ஒவ்வொரு அடியையும் வைக்கும்போது உனக்குள் இருக்கும் தேவையற்ற பயங்களும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற தாழ்வு மனப்பான்மையும் ஈர்ப்பு விசையற்ற இடத்தில் உடைந்து சிதறுவதை நீயே உணர்வாய். இதுவரை இருளில் தட்டுத்தடுமாறி நடந்த உன் கால்கள் இனி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளும் மிடுக்கோடு வீர்நடை போடும். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை ஆச்சரியத்தோடு பார்க்கும். எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த ஒரு சாதாரண இதயம் எப்படி இவ்வளவு பெரிய சக்தியாக மாறியது என்று அவர்கள் திகைத்துப் போவார்கள். அந்த மாற்றம் வேறு எங்கிருந்தும் வரப்போவதில்லை. அது உனக்குள்ளேயே ஆழமாக புதைந்து கிடக்கும் உன்னதமான சக்திதான். அந்தச் சக்தியை பிரபஞ்சம் இப்போது முழுமையாக தட்டி எழுப்பிவிட்டது. இனி எந்த ஒரு மனிதனின் விமர்சனமும், எந்த ஒரு மனிதனின் புறக்கணிப்பும் உன்னை ஒரு சிறு அளவு கூட பாதிக்காது. நீ மலையென வலிமையாக, ஆனால் மலரைப் போல மென்மையாக மாறிவிட்டாய். உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ அடைக்கலம் தரும் ஆலமரமாக இருப்பாய். உன்னை வஞ்சிக்க நினைப்பவர்களுக்கு நீ சுட்டெரிக்கும் சூரியனாகத் திகழ்வாய். உன்னை நீயே கண்டடையும் தருணம். இதுவரை நீ மற்றவர்களின் தேவைகளுக்காகவே ஓடிக்கொண்டிருந்தாய். அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடிச் சென்றாய். அவர்கள் இட்ட கட்டளைகளையெல்லாம் உன் தலையில் சுமந்து செய்து முடித்தாய். ஆனால் இனி உன் பயணம் உனக்கானதாக மட்டுமே இருக்கும். உன் திறமைகளை, உன் கனவுகளை, உன் ஆசைகளை நீ முழுமையாக அடையாளம் காணும் நேரம் இது.
உனக்குள் இருக்கும் அந்த தனித்துவமான ஆற்றலை உலகிற்கு வெளிப்படுத்தும் தருணம் வந்துவிட்டது. நீ தொடும் நற்காரியங்கள் அனைத்தும் இனி பெரும் வெற்றியைத் தழுவும். தடைகள் வந்தாலும் அவற்றை ஒரு தூசியைப் போல ஊதித் தள்ளிவிட்டு நீ முன்னேறிச் செல்வாய். ஏனென்றால் உன் ஒவ்வொரு செயலிலும் பிரபஞ்சத்தின் சக்தி உடனிருந்து உன்னைச் செயல்படுத்துகின்றது. இயற்கையின் மாபெரும் கரங்கள் உன்னை பற்றிக் கொண்டிருக்கின்றன. நீ தடம் மாறாமல் இருக்க பேரண்டத்தின் பார்வை எப்போதும் உன் மீது பதிந்திருக்கிறது. இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன் மனதை ஒரு வளமான வயலாக மாற்றுவதற்காக உழப்பட்ட வழிகள். இப்போது அந்த வயல் முழுமையாக தயாராகிவிட்டது. அதில் பிரபஞ்சம் தூவியுள்ள நம்பிக்கையின் விதைகள் நாளை மாபெரும் விருட்சமாக வளர்ந்து உனக்கும் உன்னை சார்ந்த நல்லவர்களுக்கும் நிழல் தரப்போகிறது. நீ அடைந்த அவமானங்கள் அனைத்தும் நாளை உனக்கு கிடைக்கப் போகும் மாபெரும் மரியாதைக்குரிய அடித்தளமாக மாறப்போகிறது. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் நாளை உன்னை ஒரு முறையாவது சந்தித்துவிட மாட்டோமா என்று ஏங்கும் அளவுக்கு உன் நிலைமை உயரப்போகிறது. ஆனால் அந்த உயரத்தில் நீ இருக்கும்போது உனக்குள் எந்த ஒரு கர்வமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஈகோ மனிதனின் அதிர்வலைகளை மீண்டும் அதல பாதாளத்தில் தள்ளிவிடும். நீ எவ்வளவு உயர்ந்தாலும் உன் ஆணிவேர் பிரபஞ்சத்தின் மீதான நம்பிக்கையிலும் சக உயிர்கள் மீதான உண்மையான கருணையிலும் நிலைத்திருக்க வேண்டும். யார் உனக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களைப் பற்றி சிறிதும் சிந்திக்காமல் உன்னை நோக்கி வரும் இந்த மாபெரும் நன்மைகளை 2 கைகளையும் நீட்டி மனதார ஏற்றுக்கொள். நீ கடந்து வந்த அந்த இருண்ட பாதையின் வழிகளை பெருமையோடு நினைத்துப்பார். ஏனென்றால் அவையே உன்னை இந்த ஒளிமயமான உலகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றன. இந்த மாபெரும் எழுச்சியையும் அளவற்ற அமைதியையும் நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் நிறைவாக நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் இருக்கிறது. அது என்னவென்றால் பிரபஞ்ச ஓட்டத்தோடு உன்னை இணைத்துக்கொள். முழுமையான சரணாகதி. சரண்டர் டு தி ஃப்ளோ. ஆம், உன்னை வாட்டும் அனைத்து கவலைகளையும் கேள்விகளையும் எதிர்காலம் குறித்த பயங்களையும் பிரபஞ்சத்தின் கரங்களில் முழுமையாகச் சமர்ப்பித்து விடுவதுதான் நீ செய்ய வேண்டிய அந்த இறுதிச் செயல். நான் மற்றும் எனது என்ற அகங்கார எண்ணங்களை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு எல்லாம் இயற்கையின் செயல் என்ற ஆழமான பக்குவத்திற்கு நீ வர வேண்டும். இனி நடப்பவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் திட்டப்படியே நடக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் நெஞ்சில் ஆழமாக விதைக்க வேண்டும். இதுவரை நீ உன் அறிவைக் கொண்டும் உன்னுடைய திட்டங்களைக் கொண்டும் மட்டுமே வாழ்க்கையை நடத்த முயன்றாய். அதனால்தான் இத்தனை வலிகளையும் எதிர்பாராத ஏமாற்றங்களையும் சந்திக்க நேர்ந்தது. ஆனால் இன்று முதல் உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் பொறுப்பை இயற்கையிடம் ஒப்படைத்துவிடு. நீ எந்த கவலையும் இல்லாத ஒரு சுதந்திரமான பறவையாக இரு. எந்த வானத்தில் உன்னை உயரப் பறக்கச் செய்ய வேண்டும், எந்த கிளையில் உன்னை இளைப்பாறச் செய்ய வேண்டும் என்பதை பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். நீ செய்ய வேண்டியது அந்த பயணத்தின் அழகை முழுமையாக ரசிப்பது மட்டுமே. நீ காலையில் கண் விழிக்கும்போது நன்றியுணர்வோடு விழி. இரவில் உறங்கச் செல்லும்போது பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்திக்கு நன்றி கூறிவிட்டு உறங்கு. உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் பேரண்டத்தின் ஆற்றல் இரண்டரக் கலந்திருப்பதை நீ விரைவில் உணர்வாய். இனி உனக்கு வரும் எந்த ஒரு சோதனையையும் இயற்கையின் சக்தி தன் நெஞ்சில் தாங்கிக் கொள்ளும். உன்னை ஒரு சிறு துன்பமும் நெருங்காமல் எழில்மிகு அரணாக நின்று காக்கும். உன்னை இரக்கமில்லாமல் ஏமாற்றியவர்களைப் பற்றியோ உன் வாழ்க்கையில் கடந்து போன கசப்பான சம்பவங்களைப் பற்றியோ இனி ஒருபோதும் உன் சிந்தனை பின்னோக்கிச் செல்லக்கூடாது. அவை எல்லாமே நேற்றைய மழையில் நனைந்து சிதைந்து போன வெறும் காகிதக் கப்பல்கள். இன்று உனக்காக ஒரு மாபெரும் நல்வாழ்க்கையை தன் நேரடி பாதுகாப்பில் பிரபஞ்சம் அமைத்துக் கொடுத்திருக்கிறது. இதில் நீ ஏறி பயணம் செய்யும்போது எந்த ஒரு புயலும் உன்னை அசைக்க முடியாது. உன்னை சுற்றி நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி என்னும் ஒளிவட்டம் எப்போதுமே மாபெரும் கவசமாக இருக்கும். உன் கண்களில் இனி வழியும் கண்ணீர் பெருமிதமும் பேரானந்தமும் கலந்த கண்ணீராக மட்டுமே இருக்க வேண்டும். வேதனையின் விளிம்பில் நின்று தவித்துக் கொண்டிருந்த உன்னை பெருவெற்றியின் சிகரத்தில் ஏற்றி வைப்பது இந்த பிரபஞ்சத்தின் பொறுப்பு. என் அன்பு உயிரே, நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. இந்த அண்ட சராசரங்களையும் இயக்கும் மாபெரும் பிரபஞ்ச சக்தி உன் துயரங்களைத் துடைக்க உன் இதயத்திற்குள் நிரந்தரமாக குடியிருக்கிறது என்பதை எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே.
நான் உனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் ஏதோ உன் மனதை தேற்றுவதற்காகச் சொல்லப்பட்டவை அல்ல. இது மாறாத பிரபஞ்ச உண்மை. உன் வாழ்க்கையில் யாரும் அறிந்திராத மாபெரும் அதிசயங்களை, சிங்க்ரோனிசிட்டி, நீ வெகு விரைவில் நேரில் பார்க்கப் போகிறாய். உன்னை சூழ்ந்திருந்த இருள் நிரந்தரமாக விலகிவிட்டது. உனக்கான புதிய சூரியன் உதயமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சி, ஆழமான அமைதி, நிலைத்த வெற்றி ஆகிய மூன்றுமே நிரந்தரமாகத் தங்கும். உன்னை உண்மையான அன்பால் அரவணைக்க, உன் தகுதியை முழுமையாக உணர்ந்த தூய்மையான உறவுகளை பிரபஞ்சம் உன்னை நோக்கி ஈர்த்து வரும். எந்த கலக்கமும் இன்றி மிகவும் நிம்மதியாக இரு. பிரபஞ்சத்தின் அளவற்ற ஆற்றல் எப்போதும் உன்னை சுற்றியே அரணாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தின் நேரடிச் செய்தி உங்கள் மனக்காயங்களை ஆற்றி உங்கள் நெஞ்சில் புதிய நம்பிக்கையை விதைத்திருந்தால், இது பேரண்டம் உங்களுக்காகவே அளித்த செய்திதான் என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்தால், கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் பிரபஞ்சத்திற்கு நன்றி அல்லது நன்றிகள் பிரபஞ்சமே என்று பதிவிட்டு இயற்கையின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் விருப்பத்தை தெரிவித்து வலிகளோடு தவிக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் ஒளியேற்றுங்கள். பிரபஞ்சத்தின் ஆற்றல் என்றும் உங்களுக்கு துணை நிற்கும்.